நண்பர்களே, நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து 20 ரூபா கொடுத்து இந்த மாதிரி சாம்சங் டிவி ஒன்று எடுத்திருந்தோம். டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகலை. அப்புறம் சைடில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பேரம் பேசி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து ஆண்ட்ராய்டு இருக்கான்னு தெரியல. சாம்சங்கில் 23 இன்ச் டிவி இது. இப்போ இந்த வீடியோவில் இந்த டிவியை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை, எதனால் பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டாங்க, இதை நம்மளால் சரி பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த டிவிக்கு ஸ்டாண்டை காணும். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இது ஆயில் ஊற்றின மாதிரி இருக்குது. அப்புறம் பேக்கில் பார்த்ததில் ஆல்ரெடி நட்டுக்கிட்டுலாம் கழட்டி வச்சுருக்காங்க. இதில் வீடியோ கேபிள், அப்புறம் HDMI பென்ட்ரைவ் போகிற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் டிவியா என்னன்னு தெரில. இதோட மாடல் டீட்டெயில்ஸ் இது தான். சரி வாங்க டிவியை கழட்டி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இதில் ஸ்க்ரூவெல்லாம் ஆல்ரெடி கழட்டாங்க. அதனால் ஈஸியாக நம்ம உருவிடலாம். மேலே டாப் இருக்கா, அதை பிடிச்சி இழுத்தாலே இது ஓப்பன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே சைடு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மாதிரி சீல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தூக்கி பார்த்தா தான் அடியில் வந்து நமக்கு மதர் போர்டு அதர் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நார்மல் டிஸ்பிளே மாதிரிலாம் கிடையாது. சாம்சங் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சரி அப்படியே மெல்லாமல் அப்படியே கீழே தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மூடியை தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்படி தான் போர்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப்பு வந்து கழட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது. டேமேஜ் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா அலசி அரைஞ்சி பார்த்தா தான் தெரியும். ஸோ முக்கியமாக போகிறது ஸ்டிப்பு கட்டாகவும் அப்புறம் டிஸ்பிளே போர்டில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த டேப்பெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த டிஸ்பிளேயோட ஸ்டிப்பில் பிரச்சனை கிடையாது. அந்த பசையை மட்டும் எடுத்து விட்ருக்காங்க. அதை தவிர அதோட கனெக்டர் எண்டு எங்கே கட்டான மாதிரி தெரியல. அப்போ ஸ்டிப்பு நமக்கு ஓகேவாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான மதர் போர்டு. இதுதான் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம படம் பார்க்குற மாதிரி மாற்றி தருது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா SMBS. நம்ம கொடுக்குற 230 வோல்டேஜை இதுக்கேற்ற மாதிரி, அதாவது SMBSக்கும் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அதுதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கம்மி பண்ணுறது, சேனல் மாத்திர பட்டன் எதுவுமே காணும். மேபி அதோட இன்பில்டாக வருதான்னு தெரியல. ஸோ இங்கே அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டு இருக்கும். இது வந்து இந்த டிஸ்பிளேக்கான ஃபங்க்ஷன்ஸை இது பண்ணுறது. இதுதான் பிக்சல் அப்புறம் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது இது மட்டும்தான். SMBSலையும் சரி மதர் போர்ட்லையும் சரி ஏதாச்சும் காம்பனண்ட் புகஞ்சு போன மாதிரி வெடிச்ச மாதிரி எதுவுமே தெரியல. நல்லா தான் இருக்குது. சரி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். இதுக்கான கேபிள் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் என்கிட்ட இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வயரோடு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இதோட சால்ட்ரிங் பண்ணி விட்டுடலாம். ஸோ மேலேயே சால்ட்ரிங் பண்ண முடியாது. நம்ம அந்த SMBS மதர் போர்டை கலட்டி அடியில் இருக்கிற 2 டெர்மினல் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். நான் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணுறேன். ஸோ டிவி ஒர்க் ஆகிடுச்சு, எல்லாமே பக்காவாக ஆனதுக்கப்புறம் சால்ட்ரிங் எடுத்து விட்டு அந்த பின்னு மட்டும்ல அந்த மாதிரி நான் செட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பவர் ஒயர்லாம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து 230 வோல்டேஜ் கொடுக்கக்கூடியது. இது ஒழுங்காக சால்ட்ரிங் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிடிங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் ஆகி புகையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் நல்லா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. கீழே வந்து அது உரசக்கூடாது. இந்த பேனலில் உரசினாலும் எர்த்தடிக்கிறதுக்கும் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் டேப்பையும் ஓட்டிட்டோம். ஸோ இப்போ அவங்க பக்காவாக ஒட்டியாச்சு. இப்போ வந்து SMBSஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு மதர் போர்டு இருக்குது. டிவியோட மதர் போர்டு, இந்த ஸ்டிப்பு கனெக்டரு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ளே தூசி அடைஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. பழைய இரும்பு கல்லில் எவ்வளோ நாள் கழிச்சா தெரில. ஸோ தூசி அடைஞ்சி ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தினா நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளக்கை சொருவி டிவியை போட்டு பார்த்தா பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்பீக்கரில் சவுண்டு வருதுங்க. சவுண்டு வச்சுல அப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் மதர் போர்டெல்லாம் நல்லா தாங்க ஒர்க் ஆகுது. ஏன்னா ஆன் பண்ண உடனே நமக்கு லைட் எரியுது, சவுண்டு வருது. சரின்னு டிஸ்பிளே செக் பண்ணி பார்த்தா டிஸ்பிளேயில் ஒரு லைன் வருதுங்க. பிளாக்காக தெரியுது, ஒரு லைன் வருது. அப்புறம் லைன் மறைஞ்சு இந்த மாதிரி ஒயிட் கலர் டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. இது கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேயோட மதர் போர்டில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தேன் கொஞ்சம் ஷேடாக இருக்குது. அதாவது டிஸ்பிளேயில் கீழே இந்த மாதிரி பிளாக் ஆகிட்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த டிஸ்பிளேயோட மதர் போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தாங்க பெரிய சம்பவமே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா டிவிலையுமே பார்த்தீங்கன்னா ஏன் லேப்டாப் மொபைலில் கூட இந்த ஸ்டிப்பு ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே லேபிள்லாம் விட்டுருப்பாங்க. ஆனால் இதில் பாருங்களேன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அதாவது VCC அப்புறம் இந்த வோல்டேஜ் போடுறதுக்கு கிளாக் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பின்ஸ் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிவியில் திடீர்னு லைன் விழும், இல்லை பச்சை கலரில் தெரியும், இல்லை டிஸ்பிளே வந்து பிளாக்காக தெரியும், சவுண்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பிளாக்கிங் ஐசின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டேமேஜ் ஆகும்போது அதுக்கான கிளாக் பல்ஸ் கிடைக்காது. அதனால் மெயினான சிக்னல்ஸ் வந்து கிடைக்காம டிவி வந்து இந்த மாதிரி இஷ்யூ. இதுக்கு சொல்யூஷன் வந்து அந்த ரிலேட்டட் ஐசியை வந்து நம்ம மாற்றணும். பட் வடக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஐசியை மாற்றாமல் இந்த மாதிரி டிஸ்பிளே டு அந்த போர்ட்லேருந்து டிஸ்பிளேக்கு போகிறல அதில் ஒரு சில கனெக்ஷனை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான இடத்துல அந்த வோல்டேஜ் கரெக்டாக வரும். டெம்பரரியாக வரும், அது வந்து பெர்மனெண்ட்டாக வராது. அது ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் டெம்பரரியாக அது மாதிரி கட் பண்ணி விட்ருவாங்க. அது மூலமாக டிவி வந்து 1 மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கு ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் வோல்டேஜ் ஆகி திரும்ப இந்த மாதிரி தான் இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் வந்து நம்ம ஐசியை மாற்றணும். ப்ளஸ் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிப்பு லைனையும் கட் பண்ணி விட்ருக்காங்க.
அப்போ ஐசியும் போயிடுச்சு, அதுக்கான சிக்னலையும் கட் பண்ணி விட்ருக்காங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் டிவி டெக்னீஷியனால தெரியாது, எனக்கே ஒன்றும் தெரியாது. ஸோ ஒரு சில இதை நான் வந்து ரெஃபர் பண்ணி இதை ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அவங்க வயரை கட் பண்ணி விட்ருக்காங்கல்ல அந்த லைன்ஸை, அதோட லைனில் வேறு எங்கேயாச்சும் கிளாக் ஜென்ரேட் ஆகும்ல, ஸோ அந்த சிக்னலில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக இந்த பாயிண்டில் வச்சு நான் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நம்ம கவுத்தி வச்சு தான் செக் பண்ணுறோம், அதனால் நான் மேலே இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி ஒன்று ஒன்றா வைக்கிறேன். கீழே வந்து டிஸ்பிளே என்ன ரியாக்டரான்னு சொல்லிட்டு நான் கேமராவை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து ஒயிட் கலர் தெரிஞ்சிட்டு இருந்துச்சா, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னாக வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ அதுக்கான ஐசி மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் இப்போ இந்த இடத்துல நமக்கு படம் வந்திருக்கும். ஸோ அங்கே கிளாக்கிங் சிக்னலே கிடைக்கல, ப்ளஸ் அந்த ஐசி கொடுக்குற ஒரு சில இன்புட்டும் இங்கே கிடைக்க மாட்டுது. அதனால தான் நான் வேறு பின் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது பிளாக் கலரில் ஆகுதே தவிர நமக்கு படம் வர மாட்டுது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நம்ம அதுக்கான ரிலேட்டட் ஐசியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். நான் வந்து இப்போ சொந்த ஊரில் இருக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து இந்த ஐசி கிடைக்குமான்னு தெரியல. நம்ம சென்னைக்கு போனோம்னா மேபி ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஐசி கிடைக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து 20 ரூபா கொடுத்து எடுத்துருந்தோம். இதில் நமக்கு மிகப்பெரிய லாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த டிவியை நல்லா க்ளீன் பண்ணி ப்ளக் பாயிண்டில் மாட்டி வச்சுருக்கிறேன். நம்ம ஆன் பண்ணும்போது சவுண்டு வரும், பட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியுது. மேபி இதே போல் டிவி உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் மதர் போர்டு தேவைப்படுது, இல்லை எஸ்எம்பிஎஸ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்டெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ என் டிவியில் வந்து மதர் போர்டு போயிடுச்சு, டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராம் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அந்த டிஸ்பிளே நான் வாங்கிக்கிறேன். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் நம்ம இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நான் இனியும் சென்னைக்கு போல், அங்கே போயிருந்தால் நம்ம நிறைய கண்டென்ட் எடுத்துருக்கலாம், இதையும் நம்ம சரி பண்ணியிருக்கலாம். சொந்த ஊரில் இருக்கிறேன், ஸோ வீடியோ போகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பழைய இரும்பு கடை போனப்போ அந்த டிவி நமக்கு சிக்கிச்சு, அதையும் நம்மளால் முழுசாக சரி பண்ண முடியலை. ஸோ நான் வந்து டிவி டெக்னீஷியன் கிடையாது, நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அதனால் என்னடா தமிழில் ஒன்று வச்சுருக்கிற, எடுத்து சரியாக பண்ணல, அப்புறம் எதுக்கு வீடியோ போடுற அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த டிவி டெக்னீஷியன்ஸ் இதை யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேபி இதை டிவியை நம்ம சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் என் சைட்லேருந்து இந்த டிவியை எப்படிலாம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி யாராச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது டிஸ்பிளே யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா இதை போட்டு நம்ம ஒர்க்காக வச்சு இதை கிவ்வே பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பழைய மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதுதான் அந்த டிவியோட மாடல். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இதே போல் மாடல் அட்டாச் இருந்துச்சு, அதுக்கான ஸ்பேர் அவைலபிளாக இருக்குது, இல்லை ஸ்பேர் உங்களுக்கு தேவைப்படனா கூட என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.